Hello friends, welcome back to my channel Madras to Qatar. இந்த வீடியோல நம்ம திண்டுக்கல் தலப்பாக்கட்டி black pepper chicken எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா வந்து அதே டேஸ்ட்ல நம்ம வீட்ல ரெடி பண்ணிடலாங்க. பெருசா கூட இன்கிரிடியன்ட் அதிகமா தேவையில்லை. சோ இதை எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே வந்து லெக் பீஸில் தான் இதை பண்ணி தருவாங்க. நம்ம வீட்டில் பண்ணுறதுனால எதில் வேணால் பண்ணலாம். நான் மிக்சட் பார்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சிக்கனில் நல்ல டீப்பாக கட் போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய கட்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் மசாலா வந்து உள்ளே போகும். இப்போது முதல்ல இதை மேரினேட் பண்ணிடலாம். அதுக்காக ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து எடுக்கணும். இந்த அளவுக்கு அடித்து எடுத்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த கட்ஸ்லலாம் வந்து அந்த முட்டையும் அந்த உப்பும் நல்லா போய் இறங்கணும். அப்போ தான் வந்து உப்பெல்லாம் உள்ளே இறங்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஊறியாச்சு. இது நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சோள மாவு எடுத்திருக்கேன், கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் இந்த சிக்கனை நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கனில் எல்லா இடத்துலையும் இந்த மாவு வந்து படணும். அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா பீஸ்லேயும் போட்டு எடுத்துடுறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பண்ண பிறகு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதை. அதனால ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை போடணும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணும் போதே சிக்கன் நல்லா வேகணும். அதனால நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் இந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் நம்ம. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இதை அப்படியே மெதுவாக திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்பவே ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம் நம்ம அதே டேஸ்ட்டில். இந்த மாதிரி ஒரு பக்கம் பொரிஞ்ச பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டு மெதுவாக இதை ஃப்ரை பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சிக்கன் வந்து 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக இப்போது எடுத்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து பிளாக் பெப்பர் சாஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்துக்கலாம். ரொம்பவே கம்மியான பொருட்கள் போதும் இதை செய்யறதுக்கு. சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறம் சோயா சாஸ், கூடவே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர். அடுத்தது கொஞ்சமாக லெமனும் தேவைப்படும். இனி நம்ம செய்யும் போது நான் எல்லாத்துக்கும் அளவு சொல்கிறேன். கூடவே வந்து நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவு எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் செய்கிறப்போ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போது கடாய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டியும் இதில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இதை நீங்கள் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. இது ஃப்ரை ஆகட்டும். இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்குனீங்கன்னா போதும். இதில் உப்பு ஒன்றும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம கெச்சப்பும் சோயா சாஸும் சேர்க்க போகிறோம். அது ரெண்டுத்துலேயுமே உப்பு கொஞ்சம் இருக்கும். ஸோ உப்பு சேர்க்க வேண்டாம். அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கனாலே போதும். இதை கலந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு
ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா அளவையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 1/4 கப் அளவுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப் சேர்த்திங்கன்னா போதும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இந்த அளவுக்கு கொதிச்ச பிறகு நம்ம சிக்கன் எல்லாம் இதில் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து உடனே சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாக இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் தான் சிக்கனை சேர்க்கணும், கொஞ்சம் திக்கான பிறகு. இனி வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வந்து நம்ம பொரிச்சப்பவே நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதை கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிளாக் பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரொம்ப சூப்பராகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக அதை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட முடியாது. ஸோ வீட்லேயே இந்த மாதிரி ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you all on next video. Bye bye.